இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உங்க பொண்ணை இங்க வர சொல்லுங்க. அவங்க போன் அவங்க கிட்டே கொடுத்துறோம். அவ போன் தான் உங்ககிட்ட இருக்கே, அப்புறம் எப்படி நான் அவளை வர சொல்றது? அதெல்லாம் தெரியாது, இங்க வர சொல்லுங்க. என் பொண்ணு ஒரு வீட்ல வேலை செய்யறா, அவகிட்ட இருந்த ஒரே போனும் தொலைஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி நான் அவளை கூப்பிடுறது? கண்ட நேரத்துல எப்படி நான் இங்க வர சொல்ல முடியும்? ஸோ லேடிஸ்னு பாவம் பார்க்கலான்னு பார்த்தா, ஒருவேளை உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு அம்மா தான் முக்கியம் வந்துதானே ஆகணும். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, உங்க பொண்ணு இங்க வரலன்னா நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன். இங்க பாருங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, அப்புறம் நல்லது கிடையாது. இங்க பாருங்க, நிஜமாவே உங்க மேல தப்பு இல்லனா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா நாங்க நினைச்சவங்கள நீங்க இருந்தீங்கன்னா, பயப்படுறத பார்த்தா நம்ம நினைச்ச ஆள் தான் இவங்க. சும்மா நடிக்கிறாங்க, கண்ணில் தான் பயம் தெரியுது. உனக்கு தெரியல? இப்போ உங்க பொண்ணை வர சொல்றீங்களா இல்ல காலை உடச்சுடவா? நான் ஏற்கனவே ஜெயிலெல்லாம் பார்த்தவன் தான், எனக்கு அதுலலாம் பயமே கிடையாது. வர சொல்றீங்களா? ஃபோன் பண்ணுங்க. மரா, இன்னும் முழிச்சுக்கிட்டு. சரி, நான் வர சொல்றேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் அவளோட ஃப்ரெண்டுக்கு போனை போடுறேன். போடு. ஆனா இவ வருவாளான்னு தெரியலையே. ம். ஏய் இரு. இந்த போன்ல இருந்து பண்ணு. ம். ஹலோ. இந்த போனுக்கு சொந்தக்காரம்மா பல்லவன் நகர் பார்க்ல மயங்கி கிடக்குறாங்க. கொஞ்சம் பார்க் வரைக்கும் வர முடியுங்களா? வாங்க வாங்க. கொஞ்ச நேரம் பார்ப்பேன். உங்க பொண்ணு மட்டும் வரல, நான் சொன்னது நிஜமாவே நடக்கும். மரா, நேரா போங்களேன், கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன். சரிம்மா.